மைத்ரேயன் அவருக்கு ராஜ்யசபா சீட் ஏற்கனவே கொடுக்கல. அடுத்து அவர் மயிலாப்பூர் தொகுதியை எதிர்பார்த்திருக்கிறார். மயிலாப்பூர் தொகுதியை பாஜகவும் கேட்குது. இப்ப ஒரே ஒரு சின்ன புள்ளி வரும் சார். மயிலாப்பூர் தொகுதியில, அதாவது நம்ம அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற அடிப்படையில பார்த்தா மயிலாப்பூர் தொகுதியில பாஜக 38,944 ஓட்டு எடுத்திருக்கு. அதிமுக 21,263 ஓட்டு தான் எடுத்திருக்கு. சோ அது இயல்பாகவே அந்த பாஜகவும் கேட்கறாங்க. அப்ப அவருக்கு இங்க இருந்தாலும் எம்எல்ஏ சீட்டு தனக்கு மயிலாப்பூர்ல கிடைக்காது. அப்ப நம்ம இங்க இருப்பதை விட திமுக பக்கம் நகர்ந்துருவோம் நினைக்கிறாரு. அவரை பொறுத்தவரை ஒரு அதிகார இழப்பு ஏற்படுது. அவருக்கு கட்சியிலையும் முக்கியத்துவம் இல்ல. ஏன் முக்கியத்துவம் இல்ல அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் அவர் ராஜ்யசபா உறுப்பினரா 18 ஆண்டுகள் இருந்திருக்காரு. ஆனா இதே மயிலாப்பூர்ல 2001 போட்டியிட்டு மைத்ரேயன் தோல்விதான் அடைஞ்சிருக்காரு. எங்கேயுமே மக்களுடைய ஓட்டு அடிப்படையில தன்னை ப்ரூவ் செய்யல. இன்னொன்னு, இது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவா பாக்குறேன் இன்னைக்கு மைத்ரேயன் அவர்களை இணைத்திருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் சொல்றேன்னா, அண்மையில ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்திச்சுட்டு வந்தாங்க, முதல்வர் அவர்களை சந்திச்சுட்டு வந்தாங்க. காலையில ஒரு வாக்கிங்ல சந்திக்கிறாரு, மீண்டும் மதியானம் மாலையில வீட்டுல போய் சந்திக்கிறாரு, மறுநாள் காலையில வாக்கிங்ல சந்திக்கிறாரு. அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கும்னா ஒரு செய்தியாளர்கள்ட்ட பேட்டியும் கொடுத்தாரு. எல்லாருமே திமுகவுடைய தோழர்கள் எல்லாரும் ஓபிஎஸ்சியே கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை பார்த்தாங்க. ஆனா மறுநாளே ஒரு திமுகவை விமர்சிக்கதான் செஞ்சாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அதன் மூலமா ஒரு பாஜக தனக்கான டிமாண்ட கூட்டிக்கிட்டாரு. இன்னைக்கு பாஜக தன்னை பேசுது, தன்னதான் கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு டிமாண்ட கூட்டிக்கிட்டாரு. அதே பாலிசி தான் அரசியல்ல இப்பொழுது யாரெல்லாம் தங்களுடைய செல்வாக்கை அல்லது அந்த அதிமுக எதிர்காலம் இல்ல அப்படிங்கறத நினைக்கிறாங்களோ, இப்ப அண்மையில அந்த இவரே கார்த்திக் தொண்டைமான் இணைந்தது கூட பேசணும் சார். 2011 அவர் எம்எல்ஏவா இருந்தாரு, 2016 தோல்வி அடைந்திருக்காரு, 21 தோல்வி அடைந்திருக்காரு. அப்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருந்த போதும் தோல்வி அடைஞ்சிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருந்த போதும் தோல்வி அடைஞ்சிருக்காரு. இப்படி தோல்வி அடைந்தவர்கள் அரசியல் விரக்தியா இருக்கிறவர்களை தான் இந்த பக்கம் ஏற்றிருக்காங்க. ஒரு ஆக்டிவான ஒன்றிய செயலாளரை கொண்டு வந்தாவது திமுகவுக்கு பலன் இருக்கும். ஆனா அப்படியானவர்கள் இல்லை இவர்கள் யாருமே.